கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள வீராணம் ஏரி வறண்டதால் சென்னைக்கு குடிநீர் அனுப்புவது நிறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள ஏரிகளின் நீர்மட்டமும் கடந்த ஆண்டை விட கடுமையாக குறைந்துள்ளதால் கோடை காலம் தொடங்குவதற்கு முன்பே தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள வீராணம் ஏரிக்கு கீழணையில் இருந்து வடவாறு வழியாக காவிரி தண்ணீர் வரும். ஏரியின் மொத்த கொள்ளளவு 47.50 அடி. தண்ணீரால் சுமார் 45,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசனம் பெற்று வந்தன. இந்த ஏரி நீர் பூதங்குடி நீரேற்று நிலையத்திலிருந்து சென்னையின் குடிநீர் தேவைக்காக அனுப்பப்படும். இந்த ஆண்டு காவிரியிலிருந்து பாசனத்துக்கு மேட்டூர் தண்ணீர் திறக்கப்படவில்லை. வடகிழக்கு பருவமழையும் பொய்த்துவிட்டது. இதனால் வீராணம் ஏரியிலும் நீர் இருப்பு குறைந்து வந்தது. பூதங்குடி நீரேற்று நிலையத்தில் இருந்து கடந்த ஒரு மாதமாக சென்னைக்கு வினாடிக்கு 76 கன அடி தண்ணீர் தொடர்ந்து அனுப்பி வைக்கப்பட்டு வந்தது. ஆனால் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை. இந்நிலையில் ஏரியின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து 39 கன அடி நீராக குறைந்ததால் சென்னைக்கு அனுப்பப்படும் தண்ணீர் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே நெய்வேலி NLC சுரங்கத்திலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரை சென்னையின் குடிநீர் தேவைக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளனர். ஆனால் இந்த நீரை பாசனத்திற்கு பயன்படுத்தி வரும் 80 கிராமங்களில் உள்ள 45,000 ஏக்கர் விளைநிலங்கள் கொண்ட விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இப்போ இந்த தண்ணியை திரும்ப எதுக்கு சென்னைக்கு கொண்டு போனாங்க அப்படின்ட்டா மறுபடியும் காட்டுமன்னார் உள்ள ஏற்பட்ட அந்த பாலைவனம் மாதிரி குறிஞ்சிப்பாடி தாலுக்கா பாலைவனம் மாறிடும். நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் தண்ணி கொண்டு போன வேண்டாம்னு சொல்லல, இருக்கிற ஏரி ஆழப்படுத்துங்க, வாய்க்கால தூர்வாருங்க, வீராணம் ஏரி ஆழப்படுத்துங்க, பெருமலை ஆழப்படுத்துங்க, விளைநிலை ஆழப்படுத்துங்க, இந்தாண்ட இருக்கிற அந்த வாலாஜி ஏரி ஆழப்படுத்திக்கிட்டு நீர்மட்ட கொள்ளளவு அதிகப்படுத்துங்க. அதுக்கு பிற்பாடு உபரியா தண்ணி தானே கொண்டு போங்க. இதனிடையே சென்னையில் உள்ள ஏரிகளின் நீர்மட்டம் கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது தற்போது கடுமையாக குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு இந்நாளில் 2100 மில்லியன் கன அடியாக இருந்து பூண்டி ஏரியின் நீர்மட்டம் 842 மில்லியன் கன அடியாக குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு இந்நாளில் சோழவரம் ஏரியில் 429 மில்லியன் கன அடியாக இருந்த நீரின் அளவு தற்போது 41 மில்லியன் கன அடியாக குறைந்துள்ளது. செங்குன்றம் ஏரியில் கடந்த ஆண்டு 2027 மில்லியன் கன அடி தண்ணீர் காணப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 577 மில்லியன் கன அடியே உள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியில் கடந்த ஆண்டு 3011 மில்லியன் கன அடியாக இருந்த நீரின் அளவு இந்த ஆண்டு 208 மில்லியன் கன அடியாக குறைந்துள்ளது.